சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான ஆட்டமாக இருக்கும். ஒரு தந்திர ஆட்டம். அதாவது எங்கே காலை வச்சாலும் கன்னி வெடி வெடிக்கிற போல் எங்கே பார்த்தாலும் டாக்டிக்ஸ் எந்த மூவ் வைக்கிறதுனே தெரில. அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலி ரிச் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டாக்டிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்கல் பொசிஷன் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த பிஷப் பேர், த பவர் ஆஃப் பிஷப் பேர். அப்படி இல்லைனா பிஷப் பேர் இல்லைனா எவ்வளோ பிரச்சனை ஏற்படும். ஃபஸ்ட்டு அது பொசிஷனல் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அதுக்கப்புறம் அதன் மூலயமா வரக்கூடிய டாக்டிக்கல் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றது தான் இந்த கேமோட தீமாட்டிக் விஷயமாக இருக்க போகுது. அண்ட் இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேம் அர்ஜுன் எரிகேசிக்கும் பிரக்னானந்தாவுக்கும் நடந்திருக்கு. பிரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. கேம் வந்து C4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கேம் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சேனல்லையும் நம்ம போடலை. ரெண்டாவது நான் வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கேமை பார்த்ததே கிடையாது. G6 இந்த ஓப்பனிங்கோட நேமெல்லாம் படிக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, வேடிக்கையாக இருக்கும். இந்த இங்கிலீஷ் ஓப்பனிங்கில் இந்த வேரியேஷன் பேர் வந்து கிரேட் ஸ்னேக் வேரியேஷன் சொல்கிறாங்க. அதுக்கு E4 போடுறாரு. இங்கே வந்து E5 ஏன்னா D4 தடுக்கிறதுக்கு. இல்லைனா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பிர்ஸ் ஆர் மாடர்ன் டிஃபென்ஸ் மாதிரி பிஷப் G7 போட்டிங்கன்னா இதை வந்து D4 வந்து விளையாடிட்டு உண்மையாகவே ஒரு மாடர்ன் டிஃபென்ஸாவோ இல்லை ஒரு பிரிஸ் டிஃபென்ஸாவோ கன்வெர்ட் பண்ணி ஆடுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்னே சொல்ல முடியாது. அதனால் E5க்கு அப்புறம் நைட் F3. நைட்டு இந்த 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 E5 மூவ் வந்து பார்த்திங்கன்னா என்னது அடோஜன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, நான் எங்கேயுமே ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் நானுமே பார்த்துருக்கேன், கேம்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ ஆனால் இதில் கால்சனோ இல்லை வந்து டாப் பிளேயர்ஸ் நிறைய பேர் ஆடிருக்காங்க. எஸ்பெஷலி கால்சன் இதை அடிக்கடி ஆடியிருக்காரு இந்த பர்டிகுலர் வேரியேஷன். நைட் F3, நைட் C6 அண்ட் பான் டு D4. ஸோ E takes D4க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் D4, அதுக்கப்புறம் பிஷப் G7 டெவலப் பண்ணுறாரு. அண்ட் இங்கே வந்து பிஷப் G7க்கு அப்புறம் நைட் E2 போகிறாரு, பின்னாடி போகிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். கம்ப்யூட்டர் என்ன நினைக்குது அப்படின்னா, ஒன்று இதை வெட்டு, அப்படி இல்லைனா பின்னாடி போ அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு ஆப்ஷன், நம்ம ஏன் வந்து பிஷப்பை டெவலப் பண்ணி இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலான திங்கிங். டெவலப் அண்ட் டிஃபெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு குயின் F6 விளையாட முடியும். அண்ட் தென் நைட் டேக்ஸ் C6. அண்ட் இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, குயின் இன்ட்டு B2 பிளண்டரு. அப்போ அதுக்கு பதில் என்ன ஆகணும், ஒன்று B இன்ட்டு C6, ஐ திங்க் ப்ராப்ளம் D இன்ட்டு C6 to ஓப்பன் த பிஷப்ஸ் டயக்னல். ஸோ இந்த மாதிரி விளையாடலாம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் நைட் C3 கேம் வந்து நார்மலாக கண்டினியூ ஆகும், எந்த பெரிய இஷ்யூமே கிடையாது. கொஞ்சம் மேபி பிளாக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு குயின் டேக்ஸ் B2 க்ரீடியாக விளையாடணும் அப்படின்னா அவ்வளோதான், கேம் முடிஞ்சது. ஏன்னா பிஷப் டு D4. பிஷப் D4க்கு நீங்கள் பிஷப் இன்ட்டு D4, அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் D4 அடிப்பீங்க. அண்ட் நீங்கள் நம்ம செக் வச்சுட்டு எஸ்கேப் ஆகலாமே, எஸ்கேப் ஆவீங்க. பட் ஆனால் உங்களுடைய ரூக் அட்டாக்ல இருக்குது. ஸோ கிங் E2க்கு அப்புறம் நீங்கள் D takes C6 அடிச்சிங்க அப்படின்னா குயின் டச் சைடு அடிக்கலாம். ஸோ சின்ன ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஷப் E3க்கு குயின் F6க்கு அப்புறம் நைட் இன்ட்டு C6க்கு அவர் D இன்ட்டு C6க்குள்ள கேமை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு E2 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூவ்ஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ பான் டு D6, நைட் BC3, பான் டு F5 அண்ட் தென் E takes F5. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நைட் E7 டெவலப் பண்ணலாம், கேசல் பண்ணுறதுக்கு தயாராகலாம். பட் அவர் ஆனால் F5 வந்து லேஷ் அவுட் பண்ணுறாரு. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா E takes F5 விளையாடுறாரு. அண்ட் பிஷப் takes F5க்கு நைட் G3. ஸோ பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. பிஷப் E6 போயிடுது. அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த E6 ஸ்கொயரை அண்ட் இந்த கேம்பில், அதாவது பிளாக்கோட கேம்பில் கவனிச்சிங்கன்னா E6 ஸ்கொயர் தான் ரொம்ப வீக்கான ஒரு ஸ்பாட்டாக உங்களுக்கு தெரியும். அண்ட் அதை கவர் பண்ணுறதுக்கு பிஷப் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அந்த E6 ஸ்கொயருக்கு எவ்வளோ ப்ரெஷர் பில்டப் ஆகுது. அண்ட் இன்ஃபேக்ட் அங்கே ஒரு ப்ரில்லியன்ட் சாக்ரிஃபைஸுமே நம்ம வந்து பார்ப்போம். பிஷப் E2, நைட் G7, போத் சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணிடுறாங்க. பிஷப் G5, நைட்டை பின் பண்ணுறாரு, ப்ரோவோக்கிங் த வீக்னஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்கான மூவ் பிரக்கோட சைட்லேருந்து. ஜஸ்ட் இந்த வீக்னஸை க்ரியேட் பண்ணுறாரு பாருங்கள். அண்ட் தென் பிஷப் E3. பிஷப் E3க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து D5 விளையாடுறாரு. கொஞ்சம் இது ப்ரீமெச்சூர்டான ஒரு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து அவருக்கு நிறைய மூவ்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் குயினை நீங்கள் டெவலப் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் நைட் டு F5 டெவலப் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணலாம் எக்ஸ்சேஞ்சை, அல்லது ஈவன் A5 கூட விளையாடலாம். ஸோ A5 ஆர் ஈவன் கிங் H7. முக்கியமாக இந்த கிங் H7 கவனிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம இப்போ ஒரு வேரியேஷன் வந்து ஃபர்தராக கேமில் வந்து பார்ப்போம். அதில் இந்த கிங் H7 வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு
ஒரு ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பான் டு D5, சி இன்ட்டு D5, நைட் இன்ட்டு D5, அடுத்து பிஷப் C4. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த E6க்கு ஆல்ரெடி ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா E6 வந்து அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது, அதாவது பிஷப் அண்ட் அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. அதனால் ஃபோர்ஸ் பண்ணி அவர் வந்து பிஷப் பேரை கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இதை தவிர்த்து வேறு எந்த மூவுமே கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு குயின் D7 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா 3 பீசஸ் அட்டாக்ல இருக்குது, அது ஆப்வியஸ்லி நாட் பாசிபிள். அதை தவிர்த்து நைட் E7 இந்த மூவ் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பிரதர் நைட்டை வச்சு சப்போர்ட் போட முடியுமா பார்த்தா பிரதர் நைட்டெல்லாம் ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பிரதரை பின்னில் போட்டு விட்டுறலாம். ஸோ பிஷப் C5, C6 போடலாம். ஆனாலும் நம்ம ரூக் E1 இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட் வந்து அந்த வீக்னஸ் நம்ம டார்கெட் பண்ணுறோம். நீங்கள் சாதாரணமாக பிஷப் F7 ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென் நைட் டேக்ஸ் D5. இப்போ உங்களால் வந்து நைட்டில் வந்து சப்போஸ் நீங்கள் C இன்ட்டு D5 அடிச்சிங்கன்னா பிஷப் இன்ட்டு E7 ஃபோர்க் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அல்லது நைட்டில் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் டேக்ஸ் F8 நம்ம பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறோம். அதனால் வெட்டி ஆகணும். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து குயினை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷன் ஃபார் ஒயிட். ஸோ கேமில் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் பிஷப் இன்ட்டு C3 அவசியமாக விளையாடணும். அதாவது ஒன்லி மூவ் ஃபார் அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பி இன்ட்டு C3க்கு அப்புறம் கிங் H7 விளையாடுறாரு. ஸோ இந்த E6ல் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதனால தான் இப்போ கிங் H7 விளையாடுறாரு. அதனால தான் முன்னாடியே கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஃபியூ மூவ்ஸ்க்கு முன்னாடியே அந்த கிங் H7 வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. ஸோ பிஷப் C5 சேம் அதே மாதிரியான ஒரு அட்டாக் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்லணும்னு நினச்சேன். இந்த கேம் ஆக்சுவலாக 20 மூவ்லேயே முடிஞ்சிருது ஆக்சுவலாக. அண்ட் என்ன சொல்கிறது, கேம் வந்து ரெசிக்னேஷன் நடந்தது ஒரு 26, 28 மூவில் நடக்குது. பட் ஆனால் லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மூவ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து லூசிங் பொசிஷன் போயிடுது. ஸோ இந்த மூவ் தான் வந்து அதுக்கான முக்கியமான காரணம். 2 மூவ் பண்ணார். ஒன்று வந்து பான் டு D5 அண்ட் அது கூட ஓகே தான். பட் இந்த ரூக் F4 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி லூசிங் மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா ப்ரக் வந்து இந்த எல்லா மூவும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக, அதாவது என்ஜினில் டாப் மூவில் இருக்கக்கூடிய மூவ் வந்து கரெக்டாக வந்து விளையாடி இருக்கிறாரு. அந்த ஏன்னா இது வந்து சின்ன மிஸ்டேக் தான். இப்போ நீங்கள் அந்த பாரில் கூட பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தான் மேலே போயிருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கை எப்படி பனிஷ் பண்ணியிருக்காரு, ரொம்ப துல்லியமாக இருக்கார். 97% துல்லியமாக இருக்கார். ஸோ பிஷப் B3, பான் டு B6 அண்ட் இதெல்லாம் மிஸ்டேக்கு. இந்த பொசிஷனில் வந்து பிஷப்பை ரூக்கை வந்து ரீட்ரீட் பண்ணி F6ல் போயிடு அப்படின்னு சொல்லுது கம்ப்யூட்டர். ஆக்சுவலாக கதறுது அந்த மூவ் விளையாடிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேறு எல்லா மூவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூசிங் மூவ் தான். அதில் ஒன் ஆஃப் த மூவ் B6 அண்ட் பார் ஃபர்தராக மேலே போகிறத பார்க்க முடியும். ஸோ பிஷப் A3. சரி, இந்த பொசிஷன் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, ஏன் இது வந்து லூசிங் மூவ் அப்படின்னு வந்து கம்ப்யூட்டர் நினைக்குது, ஆர் இந்த பொசிஷன் ஏன் லூசிங் மூவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சு புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் இந்த பிஷப் பேர். ரெண்டாவது விஷயம் கிங்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீக்னஸஸ். மூணாவது விஷயம் என்னதான் வந்து பிளாக்கோட பீச்சஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பெருசாக கோஆர்டினேஷன் கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ரூக் F4ல் மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு, C6 வீக் ஆகிடுச்சு, E6 வீக் ஆகிடுச்சு. எல்லாமே சாஃப்ட் ஸ்பாட்ஸ், அதாவது லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது அன்டிஃபரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சப்போர்ட்டில் இது உட்காந்துருக்கு அண்ட் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபரெண்ட்டாக இருக்குது. இந்த ரூக்கு கேமுக்குள்ளே வரல. கிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி எக்ஸ்போஸ்டு. அது மாதிரி பிஷப் பேர் வச்சுருக்கும்போது சென்டரில் பானை இல்லை. ஸோ சென்டரில் பானை இல்லை, இங்கே ஃபுல்லாக ஹோல்ஸாக இருக்குது. ஸோ இதனால தான் இது லூசிங் பொசிஷன். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இங்கே ரூக் E1 கூட நம்ம வந்து விளையாடலாம். ஜஸ்ட் அவங்க இதை வெட்டினா நம்ம அங்கே வெட்டுற மாதிரி. ஸோ பிஷப் F7 அண்ட் தென் பிஷப் A3 ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ பிஷப் A3, நைட் A5 போய்ட்டு இந்த பிஷப் B3 வந்து சேஸ் பண்ணுறாரு. பட் C4 அண்ட் C4 போல் ரூக் E1 விளையாட சொல்லுது கம்ப்யூட்டரு. பட் ஓகே, C4ம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வின்னிங் பொசிஷனில் தான் இருக்குது. இன்னும் பெருசாக ட்ராப் ஆகலை அட்வான்டேஜ். நைட் F6 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் குயின் C1 அண்டு இங்கே நைட் இன்ட்டு C4 அடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா தென் பிஷப் டு C1 விளையாட முடியும். உங்களுடைய ரூக் ஆல்மோஸ்ட் ட்ராப்டு. ரூக் H4 போக முடியாது. அல்லது நீங்கள் மேலே கொண்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் F7 அந்த மாதிரி. ஸோ பிஷப் இன்ட்டு C4. அப்போ ரூக் வந்து ஓவர்லோட் ஆகிருக்கு. அதாவது ரூக் H4 கன்சிடர் பண்ணேன். ஆனாலும் குயின் E2க்கு அப்புறம் திரும்ப ஒரு டபுள் அட்டாக். ஸோ என்ன சொல்கிறது, டூ மெனி வீக்னஸஸ் நம்மளால் வந்து டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, குயின் F6 விளையாடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா விளையாடலாம். அதான் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்டேஷன். பிஷப் F4, குயின் நைட் F4ன்னு சொல்லிட்டு இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஸோ அதாவது இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வந்து பெட்டர்னு நினைக்கிது கம்ப்யூட்டரு கேமில் விளையாடுறதை விட. ஸோ நைட் F6 போனதுக்கப்புறம் குயின் E1 த்ரெட்னிங் த ரூக் H4 அண்ட் தென் ரூக் E1. இப்போ இந்த பிஷப் மூவ் ஆனிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ரூக் E7 செக் இருக்குது. இதுதான் பெரிய பிரச்சனை இந்த பொசிஷனில். அதால் அது குயின் G8 போட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு.
ஸோ குயின் C3 த்ரெட்னிங் அனதர் சாஃப்ட் ஸ்பாட். ஸோ நான் திரும்ப சொன்னது தான், போர் அடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ எங்கே பார்த்தாலும் வீக்னஸ் இருக்கிறதுனால அப்படியே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மூவ் ஆஃப்டர் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சிங்லேயே இருக்குது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியல பேசிக்காக அர்ஜுனால. குயின் F7, rook into E6, brilliant rook sacrifice, and then queen takes E6, rook to E1. ரெண்டு ரூக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேமில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதனால் நமக்கு ஒரு ரூக்கே போதுமானது அப்படிங்கிறதான் இங்கே ரிலேட்டிவ் வேல்யூவோட கான்செப்ட்டு. ஸோ நைட் E4 போடுறாரு. ஏங்க குயினை மூவ் பண்ண முடியாதா? மூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரூக் E7 செக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குயின் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லோட் ஆகிடுச்சு. இந்த 7th ரேங்கிங் கார்ட் பண்ண முடியாது, அதை கார்ட் பண்ண முடியாது, அது இல்லாமல் F6 கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நைட் E4 ட்ரை பண்ணுறாரு. ஸோ இங்கே தான் நான் சொன்னேன் நான் லூசிங் பொசிஷன் வந்துட்டாருன்னு சொல்லி. ஸோ குயின் C2, rook E8. நல்லா யோசனை பண்ணி விளையாடுறவங்களால பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பொசிஷன் வந்து அந்த என்ன யோசிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவ்வளோ மூவ்ஸை யோசிக்க வச்சுருக்கு, அவ்வளோ டைம் எடுத்து யோசிக்க வச்சுருக்கு. knight into E4 and then queen takes H2 check, அதுக்கப்புறம் bishop F2. அண்ட் இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் தான் இருக்குது. என்ன இம்பேலன்ஸ் பாருங்கன்னா 2 பிஷப் வச்சுருக்காரு பிரகு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூக் ப்ளஸ் பான் இருக்குது. ஆனால் இந்த பொசிஷனில் 29வது மூலம் கிங் F2 விளையானதுக்கப்புறம் அர்ஜுன் எரிகேசி வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஆனால் அது ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில வேரியேஷன்ஸ் நான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஃபஸ்ட்டு வேரியேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த F6ல் குயின் ஆர் நைட் செக் வரப்போகுது. அதை நம்ம கார்ட் பண்ணால் என்ன ஆகும்? லெட்ஸ் சே ரூக் F4. ரூக் F4க்கு திரும்ப நைட் F6 செக்கு. இங்கே வந்து ரூக் இன்ட்டு F6 அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டெக்ஸ் E8 இருக்குது. ஓகேங்களா? வேறு மூவ் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கிங்கவே மூவ் பண்ணுறது ரொம்ப ஒஸ்ட்டான பொசிஷனாக தான் இருக்கும். அடுத்து நைட் எக்ஸ் E8 செக்கோட வரும். அதுக்கு நம்ம வந்து ரூக் இன்ட்டு F4 தான் அடிக்கணும். அடுத்து ரூக் டெக்ஸ் E8க்கு அப்புறம் உங்களுக்கு திரும்ப என்ன சொல்கிறது, குயினையும் இந்த பீசஸ்லாம் கோஆர்டினேட் பண்ணி செக்மேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் நீங்கள் குயின் H4 செக் கொடுக்கலாம். பட் ஆஃப்டர் கிங் G1 நமக்கு வேறு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த ரூக் வந்து இங்கே இந்த இதையும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி வந்த வரைக்கும் இதையாவது வெட்டிட்டு போவோமேன்னு சொல்லி வெட்டினோம் அப்படின்னா குயின் டெக்ஸ் B3 விளையாடலாம். ஏன் குயின் டெக்ஸ் B3னா பானை புஷ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே செக்மேட் பண்ண பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சே குயின் D4 செக்கு, கிங் F1 அண்ட் தென் உங்களுக்கு குயின் D7 நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் தென் ரூக் E7 செக் இருக்குது. வேறு வழியே இல்லை. சரி ஓகே, நம்ம வேறு ஏதாவது ஆக்டிவான மூவ் விளையாடலாமா, இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம் பார்த்தா ரூக் E7 செக் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒன்று இந்த லைட் ஸ்கொயர் இல்லை டார்க் ஸ்கொயர் போயாகணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிங் H8 போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் டு B2. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குங்க. இது ஒன்று தான் வேரியேஷனாக அப்படிலாம் கிடையாது. எக்கச்சக்கமான லைன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வின்னிங் சீக்வன்ஸ் தான். நேச்சுரலாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால தான் வந்து அர்ஜுன் இதை புரிஞ்சுக்கிட்டு ரிசைன் பண்ணிடுறாரு. பிரக்னண்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸை சஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரில்லியண்ட்டான கேம் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிரக்னண்டா ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேம் வந்து பிரக் ஏற்கனவே சூப்பராக ஒரு கேம் ஆடி இருந்தார். அது இல்லாமல் இன்னொரு பொசிஷனல் கேமும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இதுவுமே வந்து ஒரு பெஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். பட் அர்ஜுனுக்கு இது வந்து ஒர்ஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அளவுக்கு அவர் 20-25 மூவுக்குள்ளே ஒரு லூசிங் பொசிஷன் போனது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்லலாம். பட் எனிவே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு. ஆனால் ஆன் த போர்டில் எப்படி விளையாடுறாங்கன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன். ஸோ 8 ரவுண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நொதிர்பேக் வந்து பஹாமா பீட் பண்ணதுனால 5.5 லீடிங்கில் போயிட்டுருக்காரு. அடுத்து அவாக்கே சிந்தாரா 5, பிரக்னண்டா வந்து அர்ஜுனை பீட் பண்ணதுனால 3.5 4.5 வந்திருக்காரு. அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணதுனால அதே 4.5 அதே 4th பொசிஷனில் இருக்கிறாரு. அதுக்கடுத்து பஹாமா, சுத்லோ, ரிச்சர்ட் ராப்பர்ட், நொதிர்பேக், எக்யூபாஃப் இவங்க எல்லாரும் 4 பாயிண்ட்ஸ். யான் எப்போம்னேஷி 3.5, ஷம்ஷுதீன் அண்ட் அரவிந்த் சிதம்பரம் இவங்க 3 and 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அரவிந்த்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்ஸ்ட் டோர்னமெண்ட் சொல்லலாம். ஏன்னா 4 ரவுண்ட்ஸ் வந்து 4 கேம்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட் ராப்பர்ட்டோட லாஸ் பண்ணியிருக்காரு. இதில் வந்து வேடிக்கை என்ன அப்படின்னா அடுத்த ரவுண்டு அர்ஜுனோட விளையாட போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அர்ஜுனும் காயப்பட்டிருக்காரு, இவரும் ரொம்ப காயப்பட்டிருக்காரு. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். பார்க்கலாம்.